தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்துக்கு வரும் தேர்தல் மிக முக்கியமானது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் தமது 45 நிமிட உரையில் ஒரு முறை கூட அதிமுக என்ற பெயரை மோடி கூறாததால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தல் நெருங்கும் நிலையில் சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் என்டிஏ கூட்டணி சார்பில் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் சென்ற பிரதமர் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பளித்தனர். கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்துக் கொண்டு அண்மையில் கூட்டணியில் இணைந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பல ஆண்டுகளுக்கு பிறகு பழனிசாமியுடன் ஒரே மேடையில் தோன்றினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம் என கூறி உரையை தொடங்கினார். மேலும் அதிமுக என குறிப்பிடாமல் பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என கூறியதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு எவ்வளவு வேகமாக வளர்கிறதோ அதே அளவு வேகத்தில் இந்தியாவும் வளரும் எனவும் அவர் தெரிவித்தார். एनडीए सरकार फार्मर प्रोड्यूसर ऑर्गेनाइजेशन यानी एफपीओ पर बहुत अधिक बल दे रही है. तमिलनाडु में फूड प्रोसेसिंग के लिए बहुत अधिक संभावनाएं हैं. एनडीए सरकार का प्रयास रहेगा कि तमिलनाडु के किसानों और मछुआरों की पैदावार दुनिया भर के बाजारों तक पहुंचे. என்டிஏ பரப்புரை கூட்டத்தில் சுமார் 45 நிமிடங்கள் உரையாற்றிய பிரதமர் மோடி ஒரு இடத்தில் கூட அதிமுக என்ற வார்த்தையை கூறவில்லை. மேலும் உரையை தொடங்கும் போது எடப்பாடி பழனிசாமி என்று மட்டுமே அவர் குறிப்பிட்டார். கூட்டணி ஆட்சி என்று கூறியதோடு முதலமைச்சர் வேட்பாளர் என்ற வார்த்தையை மோடி உச்சரிக்காததால் அதிமுகவினர் குழப்பமடைந்துள்ளனர். மேலும் என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் அதிமுகவை தலைமை என அக்கட்சியினர் கூறி வந்தாலும் முதல் பிரச்சார கூட்டத்தை அக்கட்சி தலைமையேற்று நடத்தவில்லை. இதன் மூலம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக முக்கியத்துவம் பெறுகிறதா என்றும் தொண்டர்கள் குழப்பமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.